சாப்பிட்ற நேரத்துக்கு அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ வந்து உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிய போகிற அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? டக்குன்னு யாருன்னா, நீ வந்து உன் ஃபேமிலியை விட்டு போக போகிறேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்பாடான் இருக்கும் ஒரு செகண்ட். எனக்கு பொதுவாக கேட்குறீங்களா? பொதுவாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக ஒரு அதிர்ச்சி வருமா இல்லையா? ஐயோ, என் சின்ன குழந்தைங்க, என் ஃபேமிலி, நான் எப்படி விட்டு போகிறேன், எங்கே போகிறேன்? ஓகே. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ வந்து மரணத்தையே சந்திக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா தானே இருக்கேன் குத்துக்களை மாதிரி. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்படி என்ன தாத்தா நடக்க போகுது? நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு பிரிய போகிறேன்? அந்த ட்ரெயின் வர கேப்பில் இதெல்லாம் பேசிட்டு பொழுது போகாமல். ஓகேங்களா? அப்புறம் இல்லை நடக்கும். ஓகே. அது நடந்ததுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அப்போது ஃபேமிலியா இல்லை ஆன்மீகமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஃபேமிலியும் வேணும், ஆன்மீகமும் வேணும். அதுக்கு வழி சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். யாராக இருந்தாலும் சரி, தன்னோட பிள்ளைங்களையோ இல்லை சொந்த பந்தத்தையோ விட்டு பிரிஞ்சிருக்க விரும்ப மாட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஏஜில் நான் ஆன்மீகத்துக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்?